இதற்கு முன்னாடி பிரதமர் வந்ததெல்லாம் பார்த்திருப்போம், நம்ம தலைவர்கள் வந்ததெல்லாம். இங்க மரபே கொஞ்சம் நீங்க சொல்வது போல கல்ச்சர் தான் முக்கியம். இப்ப நீங்க எங்கேயுமே மூலஸ்தானத்துல விஷுவல்ஸ் எடுக்க முடியாது, ஆனா இங்கேயும் விஷுவல்ஸ் எடுக்கிற வழக்கம் இருக்கு. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலையும் விஷுவல்ஸ் எடுக்கிற வழக்கம் இருக்கு. கல்ச்சரும் ஆர்கிடெக்சரும் பிரதானமா இருக்கிறத பார்க்கின்றோம். தேவாரம் ஒலிக்க, தமிழ் மறைகள் ஒலிக்க பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துடைய பிரம்மாண்ட அழகையும் பார்த்து நம்ம ரசிக்கின்றோம். இந்த விஷுவல்ஸ்ல இருந்து உங்க டேக்கவே இல்ல, அவரே இது ஆராதனை பண்றாரு இல்லைங்களா? அது அந்த மரபும் நம்ம நீங்க அந்த கேள்வி கேட்க வந்தீங்க பிரேக் இதுக்கு முன்னால. ஏனென்றால் அங்க வந்து மூலவரை நேரடியா போய் அங்க வழிபடுகிற இந்த வில்வ இலைகளை வைத்து அவங்க தண்ணி வச்சு அபிஷேகம் பண்றத வட இந்திய கோவில்களில் பண்ணுவாங்க. எந்த பெரிய கோவிலாக இருந்தாலும் நம்ம உள்ள போய் பண்ணலாம். ஆனால் தெற்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆகம விதிகள் நம்ம ஒரு லெவலுக்கு மேல இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த அங்க ஆராதனை நடக்கிற பொழுது அவருடைய கைகள்லயும் ஒரு இது இருக்கு. அப்புறம் பிரதமரே ஆனாலும் கூட வேற நீங்க திருவண்ணாமலையிலயோ மதுரையிலயோ அதை செய்ய முடியாது. இல்ல, அதை செய்ய முடியாது. இந்த இடத்துல அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆக அப்புறம் அந்த அந்த அவருடைய அந்த முக்கியமான விஷயங்கள் அதனுடைய அரங்கங்கள்ல அவர் நடந்து வருவது, அந்த நீரை கும்பத்தை வந்து அவர் கைகளில் ஏந்தி போவது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு துண்டு போட்டிருந்தாரு, இப்போ ஒரு பட்டாடை உள்ள வருகிற பொழுது ஒரு பட்டு துண்டு போட்டு தான் உள்ள வராரு. இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமாக இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்புறம் அந்த படிகளில் அவர் தனியாக இறங்கி வருவது போல, அது எல்லா இடங்களுக்கும் போனாலும் நீங்க ஒரு விஷுவல்ல அவர் தனியா வர மாதிரியான ஒரு இடம் இருக்கும். ராமேஸ்வரத்துல அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல நடந்து வருவாரு, ஸ்ரீரங்கத்துல வருவாரு. அப்புறம் அங்க இதுலயே நீங்க ஜம்முலயே அந்த ஒரு பாலத்தை திறந்து வைக்கும் போது பாத்தீங்களா, ஒரு ஆளா வர்றது அவ்வளவு பெரிய. ஆமா, அது அந்த மாதிரியான ஒரு எல்லா இடங்கள்லயுமே தன்னுடைய அது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு சிக்னேச்சர். வாஜ்பாய் அப்படி நம்ம பார்த்தது இல்ல, எந்த தலைவர்களும் அத்வானி பார்த்தது இல்ல. ஈவன் பெரும்பாலான தலைவர்களுடைய புகைப்படங்களை வச்சு நீங்க அது எந்த இடத்துல நிகழ்ந்துன்னு சொல்லிடலாம். ஏன்னா அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் கூடவே இருப்பாங்க. இவர் வந்து செக்யூரிட்டி கூட இல்லாம நிச்சயமா ஒரு விஷுவல் அவர் மட்டும் தான் ஒரு கண்டிப்பா நம்ம வந்து அவர் எங்க போனாலும் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். யாருமே இல்லாம அவர் மட்டுமே இருக்கு. அது அவருடைய, ஏனென்றால் அவர் மக்களுக்கு அதன் மூலம் ஒரு செய்தியை தன்னுடைய பிம்பத்தை தொடர்ந்து உயர்த்தி, அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்ல அது. ஆனா ஒரு தலைவர் அதை கண்டடைகிறார்ல, நீங்க அதை பார்க்கணும்ல. இப்போ இது அவர் தானே கண்டடைய முடியும். இந்த இடத்துல நீங்க எல்லாம் போயிருங்க, நான் மட்டும் நடந்து வரேன், இந்த இடத்துல நான் மட்டும் வரேன். எனக்கு அப்போ இப்போ என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஒரு இடத்துல நான் மட்டும் வர்றதுக்கான அப்போ செக்யூரிட்டி எல்லாம் பிளான் பண்ணிட்டு, சார் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்க மட்டும் வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை அவர் தானே கண்டடைகிறார். தன்னை மக்களுக்கு முன்னால் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை ஒரு தலைவர் முடிவு செய்து அதற்கு பிறகு அது எக்ஸிக்யூட் பண்ணப்படுகிறது. அந்த வகையில ஒரு தலைவர் தன்னுடைய பிம்பத்தை தொடர்ந்து உயர்த்தி பிடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்யத்தான் செய்வார். இப்போ நீங்க வந்து ஐயா பிரதமர் பார்ட் ஆஃப் தி இமேஜ் பில்டிங் எக்ஸர்சைஸ், நிச்சயமா அது இல்லாம எப்படி நீங்க பண்ண முடியும்? ஆனால் அதை வடிவமைப்பதற்கு ஒரு அணி இருக்கும். இப்ப இன்றைக்கே கூட நான் அதை தான் பார்த்துட்டு வந்தேன், எங்க அவர் தனியா நடந்து வருகிறார். ஏன்னா பிரகாரத்துல வரும்போதும் அவர் கூட செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. இந்த இதுல எனக்கு தெரிஞ்சு துர்கையம்மன் கோவில் இருந்து அவர் வெளியே வரார், குங்குமம் இட்டு வருகிறார். அங்கே அமைந்திருக்கக்கூடிய உள்ள போறாரு. வெளிவந்த காட்சிகளை சில நொடிகளுக்கு முன்னாடி போத்தோம். இதெல்லாம் டிஃபர்ட் விஷுவல்ஸ் தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வு நடக்கல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளுடைய டிஃபர்ட் விஷுவல்ஸ். அங்க திருசூலும் எலுமிச்சையோட இருக்கு இல்லையா, அது துர்கையம்மன் வழிபாடு முடிச்சுட்டு, சக்தி வழிபாடு முடிச்சுட்டு அவர் அந்த துர்கையம்மன் சன்னதிக்கு சென்று வெளியில வர காட்சிகள். அப்புறம் இந்த பண்புமே இவர்கிட்ட இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி மாலைகள் இந்த எவ்வளவு இது போட்டாலுமே அவர் கொஞ்ச நேரத்துக்கு அதை வந்து மற்ற தலைவர்கள் உடனே அதை எடுத்து கொடுப்பது போலலாம் அவர் கொடுப்பதில்லை. அந்த இப்போ நீங்க ஒரு 2-3 பொன்னாடை எது போட்டாலும் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அவர் வந்து அதை தன்னுடைய தோள்கள் இது எல்லாமே ஒரு தலைவர்கள் தங்களுக்கான நடை, இப்போ ஒரு நடை உடை பாவனைகளால தானே தலைவர்கள் மக்களை சென்று சேர முடியும். அப்போ என்னுடைய நடை உடை பாவனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தலைவர் தனக்கென இது பண்ணுவார். இப்போ அவர் எடுத்து கொடுக்கணும்னா உடனே அவர் எடுத்து கொடுத்துடலாம், செக்யூரிட்டிஸ் வாங்கி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நான் இப்படி தான் நடந்து வருவேன், இதை இப்படி இந்த மாதிரி இருக்கட்டும், இவ்வளோ நேரம் என்னுடைய தோள்கள் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்வது எல்லாமே அவருடைய ஒரு அந்த இடத்துல தான் அவர் ஒரு இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக அவர் வந்து எழுச்சி பெறுகிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.